வெல்கம் டு மெய்நிகர் டியூட்டோரியல். நம்ம இன்றைக்கி adobe illustratorல ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ப்ரஷ் டூல் உங்களுக்கு இந்த டூல் பாரில் இங்கே ஒரு ப்ரஷ் சிம்பிள் போட்டிருக்கோம், அதுதான் ப்ரஷ் டூல். சப்போஸ் உங்களுக்கு டூல் பாரே வரலன்னா மேலே விண்டோஸில் போய் டூல் பார்ஸ்ன்னு இருக்கும், அதில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். பேசிக் டூல்ஸ் மட்டும் வரும். ஸோ நீங்கள் அட்வான்ஸ்டு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்துடும். அப்படி ஒரு வாட்டி இங்கே போய் கிளிக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாக்கா நீங்கள் நேராக கீபோர்டில் பி அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா இங்கே நேராக ப்ரஷ் டூல் செலக்ட் ஆகிடும். இது ஷார்ட்கட் கீ. ஸோ ப்ரஷ் நம்ம பொதுவாக வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எனி ஹேண்ட் ஃப்ரீ ட்ராயிங்ஸ்க்கு இது மோஸ்ட்டாக எல்லோரும் பென் டூல் வச்சு தான் இந்த ட்ரேசிங்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் டூல் நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். ப்ரஷ் டூலில் உங்களுக்கு இங்கே நிறையா இது இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரோக். உங்களுக்கு ஸ்ட்ரோக் மாற்றணும், எனக்கு வேறு மாதிரி வேணும், பெரிய திக்னஸ்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 3 பாயிண்ட் ரவுண்ட் ப்ரஷ். இது டிஃபால்ட்டாக இருக்கிற 10 பாயிண்ட் ரவுண்ட் ப்ரஷ். இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். அதிலே பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபிக் இது இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி வரும். ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் திக்காக இருக்குது, எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னீங்கனாக்கா இல்லை உங்களுக்கு 3 பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். 3 பாயிண்ட் ப்ரஷ். இல்லை வரைஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு இதோட திக்னஸ், எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் மாற்றிங்கன்னா செலெக்ஷன் டூல் வச்சு இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே ஸ்ட்ரோக் திக்னஸ் இருக்கும், அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 பாயிண்ட் ஆர் 6 பாயிண்ட். கம்மி பண்ணணும், தின்னாக வேணும்னா 0.5 பாயிண்ட் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு பிக்சர் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ண பார்ப்போம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அது இங்கே கொண்டு வந்துடுவேன் நம்ம ஃபைலுக்கு. ஸோ இதை கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லேயரில் லாக் பண்ணிக்கலாம். லேயர் கண்ட்ரோலாம் அப்புறம் பார்ப்போம், அது அப்புறம் டீச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரஷ் டூல் எப்படின்னு பார்த்துப்போம். கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இமேஜை கீழ் லேயரில் போட்டுட்டு நம்ம தனி லேயரில் தனியாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணியாச்சு. 3 பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இது மேலே அப்படியே நம்ம வரையலாம். ஓகே, ப்ரஷ் ஒயிட் ஸ்ட்ரோக்கில் இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா ப்ரஷ் ஸ்ட்ரோக் கலர்ஸ் வேணும்னா இந்த ஸ்ட்ரோக் கலர் பேனலில் போய் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெட். ஓகே, சும்மா தான் ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் மவுஸ் வச்சும் வரையலாம். ஆனால் மோஸ்ட்லி ஏதாவது பென் டேப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. எக்ஸாக்டாக காப்பி பண்ணலாம். A few inches later. ஒரு ரஃப் ஸ்கெட்ச் நம்ம போட்டாச்சு. இப்போ பின்னாடிக்கு நான் இமேஜ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் எனக்கு இன்னும் அந்த கார்ட்டூன் அந்த ஸ்ட்ரோக் அந்த கார்ட்டூன் ஃபீல் வரலையே.
நார்மலாக இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் ஒரு நார்மலான ஒரு டூடுல் ஸ்ட்ரோக் மாதிரி தானே இருக்குது. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளே ஒரு ப்ரஷ்ஷை க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நியூ லேயர் எடுத்துக்கிறேன். இப்போ நானே ஒரு ப்ரஷ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹவு டு க்ரியேட் அவர் ஓன் ப்ரஷ். பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ. ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன். ஓகே. ஸோ இப்போ செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டா இதுக்கு ஸ்ட்ரோக் திக்னஸ் 3 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் யூனிஃபார்மாக இல்லாமல் கீழே செகண்டாக ஒன்று இருக்கும். கொஞ்சம் எண்டு மட்டும் தின்னாக, நடுவில் கொஞ்சம் திக்காக. ஸோ அந்த ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதில் எந்த ஸ்ட்ரோக் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து வர்றதுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் இந்த லைனோட கலர் எப்பவுமே பிளாக் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் பிளாக். ஸோ இப்போது இதை போய் எங்கள் விண்டோவில் போய் ப்ரஷ் பேனல் சூஸ் பண்ணுறோம். விண்டோஸ், ப்ரஷஸ், ஒரு F5 ஷார்ட்கட். இந்த பேனலில் இங்கே ஒரு ஃபைல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ரஷ். இப்போ நம்ம ஆர்ட் ப்ரஷ்ஷாக தான் இது ஆட் பண்ணுறோம். ஸோ ஆர்ட் ப்ரஷ். ஓகே. இப்போ இன்னொரு பேனல், ஆர்ட் ப்ரஷ் பேனல் ஓப்பன் ஆகுது. இங்கே கலரைசேஷனில் நீங்கள் வந்து டின்ஸ்னு கொடுக்கணும். டின்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் ப்ரஷ் பண்ணப்போ பிளாக் கலரில் தான் ப்ரஷ் ஆகும். ஸோ யூஸ் டின்ஸ் ஆர் டின்ஸ் அண்ட் ஷேட்ஸ். ஐ யூஸ் டின்ஸ் அண்ட் ஷேட்ஸ். ஸோ இதுக்கு ஓகே கொடுத்துட்டு அவ்வளோதான். இது ப்ரஷ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? மேலே இங்கே போய்ட்டு கடைசியாக இருக்கும் நம்ம க்ரியேட் பண்ண ஆர்ட் ப்ரஷ், நம்ம நேம் ஆர்ட் ப்ரஷ் வந்து ஸோ இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போய் ப்ரஷ் டூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ இந்த லைனை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் அந்த கார்ட்டூன் ஸ்டைல் அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும். டவர் சும்மா இப்போ ஸ்ட்ரோக் சரியாக வரல. வேணும் undo, Ctrl Z, undo. இந்த இங்கே ட்ரேஸ் பண்ணணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் வரைய கற்றுக்கலாம். ட்ரேஸ் பண்ணாமே வரையலாம். ஸோ
it's done. இதோ குறையுது இல்லை, ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த கார்ட்டூன் ஸ்டைல் அந்த அவுட்லைன் கிடச்சிருச்சு. ஸோ ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், பேசிக் ப்ரஷ் எவ்வளோ தான். இதில் கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.